அடிச்சு போட்டால் தானே வரும். இது ஏன் வந்துருக்காங்க போட்டுருங்க. நான் இதில் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் காமிக்கிறேன்னா எடுத்துன்னு போய் காமிக்கணும். ஸ்டேஷனில் காமிச்சிட்டு ஆனால் சார் எதனா பண்ணணும் பேசுகிறேன் நான். என்ன சொன்னாங்க? என்ன போயிட்டு எக்ஸ்ரேட் பண்ணணும். போய் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தாங்களா? எந்த இடத்துல இந்த நீட்டில் வச்சுருக்காங்களா? இப்போதான் போயிட்டு எக்ஸ்ரேட் பண்ணணும். வச்சுருது கூட்டு போனாங்களாப்பா? இப்போதான் போய் நாங்கள் தான் போனோம். வண்டியில் உட்கார வச்சு ஆள் வச்சு வந்து ஆள் வச்சு தள்ளி போனாங்க. நம்பாருங்களா? அப்படி சரி. மற்ற 5 வருஷமாக கஷ்டப்பட்டு அவங்க என்ன வந்து ஒரு ஏன்னா கொஞ்சம் உதவி பண்ணணும். அதெல்லாம் ஒரு எல்லாம் யாராரும் கொடுத்துருக்காங்க. யாரும் கூட்டு வந்து வயலில் விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க. வண்டி நான் எப்படி பெரிய ஊந்துட்டு போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து செங்கல் சூளை. பின்னாடி உட்காந்துக்கிறவர் தான் மாமா. இவர் தான் வந்து இந்த சூளையில் கல் அறுத்தார். பால் வாங்கிறதுக்காக போயிட்டு ஓரமாக வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. வீடியோவில் போடுறோம் பாருங்கள். இதுதான் அது பூட்டை உடைக்கிறவங்க வந்து எங்கள் மாமியார். இதுதான் கல் இறக்குறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து மெயின் ரோடு. அது தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் திருவண்ணாமலை கோபுரம். திருவண்ணாமலை பாருங்க. இந்த ரோடு போனோம்னா விழுப்புரம் போவோம். இந்த ரோட்டில் பால் வாங்கிட்டு அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் பால் வாங்கிட்டு ஓரமாக வந்திருந்தார். 2 வீலர்காரன் வந்து பின்னாடி வந்து இடித்து அவருக்கு வந்து அந்த
சூத்தாமாட்டை அந்த அந்த பாக்ஸ் அது என்ன சொல்கிறது பட்டக்ஸு அந்த எலும்பு தான் உடஞ்சி போச்சு அவருக்கு. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஓரமாக தான் நடந்து வந்தார் பால் வாங்கிட்டு, குடிச்சிட்டு இந்தமாரி வந்து இடிச்சிட்டானுங்க. இது வந்து விழுப்புரம் போகிற ரோடு. இது இந்த ரோடு வந்து திருவண்ணாமலை போகிற ரோடு. இதுதான் பைபாஸ் ரோடு. இதுதான் வந்து திருவண்ணாமலை ரோடு. இது வந்து இதுதான் அவங்க சூளக்கல்ல இருக்கிற இடமே. இதுதான் அப்படியே ரோட்டு ஓரத்துலேயே தான் இருக்குது பாருங்கள். இந்தமாரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து 2 புள்ள இருந்தாங்க. 2 புள்ளையில் வந்து ஒரு புள்ள வந்து கரண்ட்டில் அடிபட்டு இறந்துட்டார். ஒரு புள்ள வந்து ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக பையனை வெட்டி சாவச்சிட்டாங்க. 2 வயசு குழந்த தான் அந்த மச்சானுக்கு, எனக்கு பெரிய மச்சானுக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ வந்து இவருக்கு இந்தமாரி ஆயிடுச்சு. ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு சரியான பதில் வரல, சரியான ஒரு இதாக வரல. அதனால் வந்து இது சட்டப்படி இது என்ன எடுக்கணுமோ, நடவடிக்கை எடுக்கணுமோ, அது இன்னொரு 10 நாள் ஆனவுடனே வக்கீலை வச்சு ஏதாவது பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த செங்கல் சூளையில் வந்து 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த கடனும் அடைக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சோதனை, நிறைய சோதனை. என்ன பண்ணுறது, இது பாருங்க, அதான் செங்கல் சூளை. அந்த இதுதான் இங்கேருந்து இங்கேருந்து கல் அறுத்துன்னு போயிட்டு அங்கே தான் செங்கல் சூளை வச்சு எறி விடுவாங்க. அதுதான் செங்கல்.